ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி பார்ப்போமா? இது வந்து என்னோட டிஷ் கிடையாது. என் பொண்ணு தான் வந்து இதை செஞ்சுட்ருக்கா. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அவள் தான் வந்து ட்ரை பண்ணா. சூப்பராக வந்திருந்தது. அதாவது போன்லெஸ் சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டா. அண்ட் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து இப்போ போட்டிருக்கா. நம்ம பிளெயின் மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கா. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நல்லாவே வந்திருந்தது, சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, இந்த சிக்கனுக்கான உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு, ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு, தயிர் வந்து இப்போ சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை ஒரு மிக்சிங் வந்து கொடுத்துருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மிளகுத்தூளும் அண்டு மிளகாத்தூள் பிளெயின் மிளகாத்தூள் வீட்டில் எந்த பிராண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தனால அதை சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் அதில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா அதை பிசைஞ்சிட்டு சோக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணால் போதும். ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல் பவுடர் வரும்ல, அது வந்து டிப் பண்ணுறது அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வரும். அது வந்து நான் சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாமே அவள் சொல்ல அவள் தான் வந்து செஞ்சிட்ருக்கா. நான் வந்து செய்யலை. நான் வீடியோ தான் வந்து எடுத்தேன் அன்றைக்கி. எப்போவுமே நான் செய்வேன், அவள் வந்து வீடியோ எடுப்பாள். இன்றைக்கி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அவள் செஞ்சால் நான் வந்து வீடியோ எடுத்தேன். பரவாயில்ல, இப்போ பெண் பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் வந்து கற்றுக்கணும் இல்லையா, ஒரு ஒரு டிஷ்ஷாக வந்துட்டு அப்படின்ட்டு ஆனால் நல்லாவே நிஜமாகவே சூப்பராக வந்துருந்ததுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கா. இதுலேயுமே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா உப்பு. இந்த மாவுக்கு ஏற்ற உப்பு, ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கோங்க. சோக் பண்ண சிக்கன் இருக்குது. அண்ட் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நான். அண்ட் அந்த மேல் பவுடரு, இது வந்து ஐஸ் வாட்டர் மஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சிக்கன் ஊற வச்ச சிக்கன் எடுத்து அந்த பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பவுடரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் ஐஸ் வாட்டரில் போட்டு திரும்பவும் அந்த பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், திரும்பவும் அந்த பவுடரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டுட்டு எடுத்து வச்சிடணும். அதை பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து சேர்த்து, நான் என்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தது, நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைனா அது ஸ்கிப் பண்ணாதீங்க. பட் அது போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கேஎஃப்சியில் வந்து சாப்பிடும் இல்லையா, சிக்கன் பாப்கார்ன் அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக வந்துருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ அது வந்து அவள் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். அங்கேருந்து திரும்பவும் போய் பார்த்தேன். ஒரு பாதி போர்ஷன் வந்து செஞ்சு வச்சுட்டு இருந்தா. அங்கே பாருங்கள், ஒரு பாதி போர்ஷன் செஞ்சுட்டு இன்னமும் வந்து இருக்குது, பேலன்ஸ் செஞ்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன் அப்படின்னு. பிறகு ரெடி ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். சூப்பராக இருந்தது. என்கிட்ட வெஜ் மைனஸ் இருந்தது. ஸோ வீட்டில் அதை வச்சு அன்றைக்கி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. நிஜமாவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வந்துருந்தது. நிஜமாவே சூப்பராக. என் ஹஸ்பண்ட் என் பையன் வந்து டக்குன்னு எதுவுமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்டே வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.